ஆதி காலத்தில் கூட்டம் கூட்டமாய் ஒரே குடும்பம் போல் மகிழ்ச்சியாக ஒரே இடத்தில் சாப்பிட்டு உறங்கி வாழ்ந்து வந்த மனித இனம் பின்னர் கூட்டு குடும்பம் என்ற பெயரில் 10-20 பேர் சேர்ந்து சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழத் தொடங்கினார்கள். அதற்கு பிறகு தனி குடித்தனம் என்ற பெயரில் பெற்றோர் பிள்ளைகள் தனியாக ஒரு வீட்டில் 3 முதல் 5 பேர் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். இப்போது ஒரே வீட்டில் மகனுக்கு திருமணமானவுடன் தனி குடித்தனம். காரணம் கேட்டால் நமக்கு மதிப்பும் அன்பும் இறுதி வரை கிட்ட வேண்டுமென்றால் சற்று தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரே வீட்டில் தந்தை ஹாலில் தனியாக டிவியில் சீரியல் பார்க்கிறார், மகன் அறையில் வேறு ஒரு டிவியில் சீரியல் பார்க்கிறான். அம்மா போனை வைத்துக்கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து சமையல் வீடியோ அல்லது சீரியலை பார்க்கிறாள். காரணம் கேட்டால் ஒத்துப்போக முடியவில்லை. எனக்கு பிடித்தது அவர்களுக்கு பிடிக்காது, எதற்கு பிரச்சனை, தனித்தனியாக பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ். நேரடியாக சென்று கேட்டால் இருக்கும் ஒரு சில குடும்ப உறவுகள் கூட சரியாக தெரியாது. எல்லோரும் வீடியோ காலில் உறவுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் வேலை பிஸி, நேரமில்லை என்று சொல்கிறார்கள். சாப்பிட நேரமில்லை, அந்த நேரத்தில் தான் முக்கியமான ஆபீஸ் வேலையை செய்கிறார்கள். உறங்க நேரமில்லை, அப்போதுதான் OTTயில் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கிறார்கள். ஆன்லைன் ஆர்டரில் தான் சாப்பிடுகிறார்கள், ஏனென்றால் நைட் ஷிப்ட் வேலை. உடல் ஆரோக்கியமும் கெட்டு மனநிலையும் பாதிக்கப்பட்டு உணர்ச்சிகளை கையாடத் தெரியாமல், சூழ்நிலைகளை சமாளிக்க தெரியாமல், உறவுகளை கையாடத் தெரியாமல், பணமே வாழ்க்கை, ஆசையே கடவுள், இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற வாழ்க்கை. திருமணமாகி ஒரே நாளில் விவாகரத்து. டீச்சர் திட்டினால் மொட்டை மாடியில் இருந்து குதித்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அம்மா திட்டினால் மருந்தை எடுத்து குடித்து விடுவேன் என்று நிற்கிறார்கள். யாருக்கும் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லை. திருமணமான பெண்கள் கணவன் வீட்டில் இருப்பதை விட அம்மா வீட்டில் இருக்கத்தான் விரும்புகிறார்கள். பிள்ளைகள் அம்மா அப்பாவுடன் இருப்பதை விட பேயிங் கெஸ்டில் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் பெயருக்கு சில உறவுகள். யார் கஷ்டத்திலும் யாரும் பங்கேற்பதில்லை. கேட்டால் நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும் என்று ஒரு டயலாக் சொல்கிறார்கள். குடும்பம் சமுதாயம் என்று கட்டுக்கோப்பாக இருந்த கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதற்கெல்லாம் அடித்தடம் மனிதன் பரலோக தந்தையை தேடவில்லை. பெற்றோர்கள் குழந்தைகளை ஆன்மீகம் என்ற கயிறால் கட்டி போடவில்லை. பணம், பெருமை, படிப்பு, வேலை என்று சொல்லி வளர்க்கும் நீங்கள் இறைவனை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அது அவர்கள் மனதில் ஆழமான இடத்தை பிடித்து நல்வழிப்படுத்தும். தேவனை சார்ந்திருக்கும் மனது சமாதானத்துடன் இருக்கும். அவருடைய வல்லமையினால் உங்கள் ஆத்துமா பலப்படும். அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து பலப்படுத்துவார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. குழந்தையை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் மனதில் களங்கம் இல்லை. வளர வளர வக்ரத்தன்மை அதிகமாகி இந்த நிலைக்கு நம்மை தள்ளி வைத்திருக்கிறது. இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தமான குடும்பத்தை, சமுதாயத்தை கட்டி எழுப்புங்கள். ஆமென்.